ஞானசேகரன் மீதான அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் மற்றும் அவருக்கான என்ன தண்டனை என்பது குறித்த அறிவிப்பும் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாகும். இந்த குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு ஞானசேகரன் தரப்பிடம் கோரிக்கை என்ன, உங்கள் தரப்பு கோரிக்கை என்ன என்று கேட்டபோது, வயதான தாய் இருப்பதால் தமக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஞானசேகரன் மீது தொடரப்பட்ட 11 வழக்குகளிலும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன என்று நீதிபதி ராஜலட்சுமி அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரின் கடைசி ஆசையும் கேட்கப்பட்டு விட்டது. அவர் வயதான தாயை தாம் பராமரிக்க வேண்டியிருப்பதால் குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த கோரிக்கையின்படி ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போகிறது என்ற அந்த விவரங்கள் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்பட இருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் என்று நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளிலும் ஆவணங்கள், சாட்சிகள் ஆகியவை விசாரிக்கப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருக்கின்றன என்றும் நீதிபதி ராஜலட்சுமி அளித்த அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை என்பது குறித்த விவரம் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு அளித்திருக்கிறார். அந்த தீர்ப்பின்படி ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 5 மாதங்கள் நடைபெற்ற இந்த விசாரணை தமிழகம் முழுவதும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிக பெரும் ஒரு சர்ச்சைக்குள்ளான வழக்காக இருந்தது. ஞானசேகரனுடன் தொலைபேசியில் பேசிய அந்த சார் யார் என்ற பிரச்சனையும் பூதாகரமாக சட்டப்பேரவையிலும் எதிரொலித்தது, நீதிமன்றத்திலும் எதிரொலித்தது. இந்த நிலையில் 5 மாதங்களில் இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்து 75 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு காவல்துறையின் தரப்பில் 29 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு அளித்திருக்கிறார். குற்றவாளி என தீர்ப்பு அளித்த ராஜசேகரன் தண்டனை விவரங்களை இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறார். குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது ஒரு நீதிமன்ற நடைமுறை. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை அளிக்கப்படுவதற்கு முன் அவரிடம் அவரது விருப்பம் கேட்கப்படும். அதன்படி கேட்கப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலும் இதே போல அந்த குற்றவாளிகளிடம் அவர்களது கடைசி விருப்பம் கேட்கப்பட்டது. அவர்களது தரப்பில் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு காரணத்தை கூறுவது வழக்கமானதுதான். அதே போல ஞானசேகரனுக்கும் 37 வயதான ஞானசேகரனுக்கும் என்ன தண்டனை விதிக்கப்பட போகிறது? வாழ்நாள் ஆயுள் தண்டனையா அல்லது அவருக்கு அதையும் தாண்டி கூடுதல் தண்டனையா அல்லது அதற்கு குறைவான தண்டனையா? எத்தனை ஆயுள் தண்டனை என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தற்போது மரண தண்டனை இந்தியாவை பொறுத்தவரை அமலில் இல்லாத சூழ்நிலையில் வாழ்நாள் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. ஆனால் வாழ்நாள் ஆயுள் தண்டனையில் அவர்கள் விடுதலையாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு 17 ஆண்டுகளுக்கு பிறகு. இதனால் 2 வாழ்நாள் ஆயுள் தண்டனை, 3 வாழ்நாள் ஆயுள் தண்டனை என்ற தண்டனை இப்போது பிரித்து வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதுபோலதான் 5 வாழ்நாள் ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பு குற்றம் சாட்டப்பட்ட அந்த முதல் நபருக்கும் மற்றும் 2வது 3வது நபர்களுக்கு அந்த போன்ற தண்டனை வழங்கப்பட்டது. அதே போன்று இங்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தண்டனை வழங்கப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அவருக்கும் வாழ்நாள் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிபதி ராஜலட்சுமி என்ன தண்டனை அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கான தண்டனை விவரம் இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி ராஜலட்சுமி அறிவிக்க இருக்கிறார். அவர் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. தண்டனை விவரங்கள் மட்டுமே இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு தொடர்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் இன்னும் நீதிமன்ற வளாகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அந்த தீர்ப்பின் விவரங்கள், அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதங்கள், தண்டனை கால அளவு ஆகிய உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் தண்டனை விவரங்களை அந்த வழக்கறிஞர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்
நீதிபதி ராஜலட்சுமி அந்த தீர்ப்பில் தண்டனை விவரத்தை இன்று மாலை அறிவிப்பாரா அல்லது உடனடியாக அறிவிக்கப் போகிறாரா என்ற அறிவிப்பும் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெற்றோரில் எனக்கு தந்தை இல்லை, தாய் மட்டுமே இருப்பதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஞானசேகரனின் முடக்கப்பட்ட அந்த வங்கி கணக்குகளை, அவரது வங்கி கணக்குகளை நீக்க வேண்டும், அந்த முடக்கப்பட்ட வங்கி கணக்குகளை அந்த முடக்கப்பட்டதை தளர்த்த வேண்டும், அதை விடுவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் ஞானசேகரன் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் அருகிலேயே பிரியாணி கடை போட்டு அவர் வர்த்தகமும் செய்து கொண்டிருந்ததால் அந்த வியாபாரம் மற்றும் குடும்பத்தையும் தாம் பராமரிக்க வேண்டியிருப்பதால் குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஆனால் குற்றவாளி ஞானசேகரன் கொடூரமான மனநிலையில் இது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக ஈடுபட்டிருப்பதால் அவர் மீது சில நகை கொள்ளை வழக்குகளும் ஞானசேகரன் மீது இருக்கிறது. பிரியாணி கடை மற்றும் விடுமுறை நாட்களில் நகை கொள்ளையில் ஈடுபடுவது, அதன் பின்னர் இது போன்ற மகளிரை வன்கொடுமையில் ஈடுபடுவது என அவர் தொடர் குற்றவாளி செயல்களில் ஈடுபட்டதால் ஹாபிச்சுவல் அஃபண்டராக அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் பதில் வாதம் நீதிபதி ராஜலட்சுமி முன் எடுத்து வைக்கப்பட்டது. இதனால் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ராஜலட்சுமி இறக்கவே காட்டக்கூடாது ஞானசேகரன் மீது என்று அரசு தரப்பிலும் கருணை காட்டுங்கள் என்று ஞானசேகரன் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கோரிக்கைகளை ஏற்று நீதிமன்றம் தண்டனை விவரத்தை இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறது. அந்த தண்டனை விவரங்கள் என்ன என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை விவரத்தை வெளியிட இருக்கிறார். ஞானசேகரனை குற்றவாளி என தீர்ப்பளித்த சென்னை மகளிர் நீதிமன்றம் அவருக்கு அளிக்கக்கூடிய தண்டனை விவரம் என்ன என்பது குறித்தும் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறார்கள். அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி கோரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் தண்டனையை வழங்க வேண்டும் என்றும் அவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். ஞானசேகரனுக்கு ஆதரவாக எந்த வழக்கறிஞர்களும் ஆஜராகாத சூழ்நிலையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக கோதண்டராமன் உள்ளிட்ட 2 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டனர். அந்த வழக்கறிஞர்களின் சார்பாக மனிதாபிமான அடிப்படையில் ஞானசேகரனுக்கான அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருந்த போதிலும் குற்றச்சாட்டுகள் 11 வழக்குகளிலும் நிரூபணம் செய்யப்பட்டு சாட்சிகள், ஆவணங்கள் மற்றும் குற்றங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் இந்த தண்டனை கடுமையான தண்டனையாக இருக்கும். உச்சபட்ச தண்டனையாக அது வாழ்நாள் ஆயுள் தண்டனையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தண்டனை விவரத்தை நீதிபதி ராஜலட்சுமி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார்.